நெல்லின் ஈரப்பதம் குறித்து தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கக்கரை பகுதியில் ஒன்றிய குழு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரனிடம் கேட்கலாம். ராஜசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது வழக்கத்துக்கு மாறாக இந்த மார்கழி மாதத்துல மழையும் பெய்தது, பனியும் ரொம்ப கடுமையா இருந்தது. இதனால இந்த சம்பா பயிர்கள் அறுவடை செய்யக்கூடிய நேரத்துல ஈரப்பதம் அதிகமாயிடுச்சு. அதாவது சில பகுதியில அப்படியே நெற்கதிரிகள் சாய்ந்து வீணா போயிடுச்சு. மீதம் உள்ள கதிரிகளை அறுவடை செஞ்சு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல இந்த விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் காத்திருந்த நிலையில ஈரப்பதம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதாவது கொள்முதல் நிலையத்துல 17% மட்டும்தான் உள்ள ஈரப்பதத்தை கொள்முதல் செய்வோம் அப்படின்னு அதிகாரிகள் பிடிவாதம் பண்றாங்க. ஆனால் என்ன வெயிலும் இல்லை, இந்த மழையும் படையும் பெய்யறதுனால 17% விவசாயிகளை கொடுக்க முடியல. அதான் விவசாயிகள் நான் நெல்லை ஈரப்படுத்தி அவங்க போய் விற்க போறது கிடையாது. இயற்கையினால பெய்யும் மழை, சாரல் மழை, பனி, இதனால அந்த நெல்லோட ஈரப்பதம் அதிகமாகுது. அந்த 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசு ஒன்றிய அரசு கோரிக்கை வச்சது. அதன் அடிப்படையில் இன்று ஒன்றிய அரசுடைய அதிகாரிகள் ஒரு 4 பேர் கொண்ட குழு இங்க தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் வந்திருக்காங்க. அதுல இந்த ஒன்றிய அரசின் சேமிப்பு மற்றும் ஆய்வு உதவி இயக்குநர்கள் நவீன், பிரீத்தி மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் அபிஷேக், ராகுல் ஆகிய 4 பேர் கொண்ட குழு இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது ஒரத்தநாடு அடுத்துள்ள கக்கரை கிராமத்துல அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல ஆய்வு பண்றாங்க. அங்க விவசாயிகள் குவியலா குவிச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த நெல்லை எடுத்து அதை ஆய்வு பண்றாங்க. அதை அவங்க கொண்டு அந்த பையில சிறு சிறு பையில அப்ப அதை சேமிக்கிறாங்க. அதாவது ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அவங்க அதை பரிசோதிக்கிறதுக்காக அதை சேமிக்கிறாங்க இந்த அதிகாரிகள். இப்ப தஞ்சை மாவட்ட ஆட்சியர், நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய அந்த இயக்குனர் அண்ணாதுரை IAS அவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் இப்ப இங்கதான் இருக்காங்க. இப்ப தொடர்ந்து அவங்க இது மாதிரி உள்ள அந்த தஞ்சை மாவட்டத்துல தொடர்ந்து தெலுங்கல் குடுகாடு உள்ளிட்ட பகுதிகள் அடுத்தடுத்து ஆய்வு செய்யறாங்க. ஆனா இவங்கள்ட்ட விவசாயிகள் சொல்ற கோரிக்கை நெல் ஈரப்பதமா இருக்கு. இப்ப அரசு தரப்புல கொள்முதல் செய்ய மறுக்கிறாங்க. 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்தினாதான் நாங்க நெல்லை விற்க முடியும். அறுவடை செஞ்ச நெல்லை அவங்க வீட்டிலேயே வச்சுக்க முடியாது. அது விற்பனை செய்யறதுக்கு 22% அந்த ஈரப்பதம் தான் பெரும் பிரச்சனை. அந்த ஈரப்பதத்தை உயர்த்தணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இப்ப தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அந்த அந்த குழு 4 பேரை கொண்ட குழுவும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு திருவாரூர், நாகையிலையும் ஆய்வு செஞ்சுட்டு அங்க டெல்லிக்கு போய் நாங்க அதிகாரிகள்ட்ட சொல்லிட்டு அந்த ஈரப்பதத்தை அதிகரிச்சு கொள்முதல் செய்யறதுக்கு நாங்க எங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட நாங்க எடுத்துரைப்போம். அதுக்கப்புறம் அவங்க உத்தரவிடுவாங்க. அதனை தொடர்ந்து இங்க தஞ்சை டெல்டா மாவட்டங்கள்ல அந்த ஈரப்பதத்தை அதிகரிச்சு கொள்முதல் செய்யப்படும் அப்படின்றாங்க, வலியுறுத்துறாங்க. விவசாயிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இப்ப இந்த ஈரப்பத பிரச்சனை இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.